சோபனாபுரம் பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியான சிறு குறு விவசாயி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனா இப்ப தற்போது 50,000 75,000 அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளை ஏமாற்று வகையில அறிவிக்கிறாரு தள்ளுபடிங்கிற அடிப்படையில். அது ஒருபொழுதும் இந்த சிறு குறு விவசாயி மக்கள் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம். தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில வாங்கிய சிறு குறு விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இன்று சோபனாபுரம் மலைநாடு விவசாய முன்னேற்ற சமூக சங்கத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கின்றோம். இந்த கோரிக்கை இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம். தமிழ்நாட்டிலே சோபனாபுரம் விவசாய பெருங்குடி மக்கள் நாங்கள் உங்கள் தலைமை செயலகத்தை உங்களை சந்திப்பதற்கு முன்பு தலைமை செயலகத்தை நாம் முற்றுகையிடுவோம் என்பதை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த கோரிக்கை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக நிறுவன தலைவர் போப்பா ராமசாமி, மலைநாடு மக்கள் கட்சி. விஷயத்தை நான் ஏதாவது சுருக்கமா சொல்லி என்னுடைய நிறைய பேச வேண்டியதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் கொடுத்து எனக்கு இதுவரை பேச உங்க காதல ஊதல் சாங்க நேற்று கூட ஒருத்தர் என்ன சொன்னாலும் மினிஸ்டர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்று பேசுறது பேச மாட்டேன்னு சொல்றீங்க. இப்ப சோபனாபுரம் பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியான சிறு குறு விவசாயி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனா இப்ப தற்போது 50,000 75,000 அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளை ஏமாற்று வகையில அறிவிக்கிறாரு தள்ளுபடிங்கிற அடிப்படையில். அது ஒருபொழுதும் இந்த சிறு குறு விவசாயி மக்கள் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம். தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில வாங்கிய சிறு குறு விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இன்று சோபனாபுரம் மலைநாடு விவசாய முன்னேற்ற சமூக சங்கத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு வைக்கின்றோம். இந்த கோரிக்கை இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம். தமிழ்நாட்டிலே சோபனாபுரம் விவசாய பெருங்குடி மக்கள் நாங்கள் உங்கள் தலைமை செயலகத்தை உங்களை சந்திப்பதற்கு முன்பு தலைமை செயலகத்தை நாம் முற்றுகையிடுவோம் என்பதை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த கோரிக்கை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக நிறுவன தலைவர் போப்பா ராமசாமி, மலைநாடு மக்கள் கட்சி. விஷயத்தை நான் ஏதாவது சுருக்கமா சொல்லி என்னுடைய நிறைய பேச வேண்டியதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் கொடுத்து எனக்கு இதுவரை பேச உங்க காதல ஊதல் சாங்க நேற்று கூட ஒருத்தர் என்ன சொன்னாலும் மினிஸ்டர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்று பேசுறது பேச மாட்டேன்னு சொல்றீங்க. இப்ப